என் சமையல் அறையில் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புதினா பராட்டாவும் ஒரு குருமாவும். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. நார்மலாக எல்லோரும் வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமேன்னு. இதில் என்னென்னா, இந்த குருமாவை வந்து நீங்கள் இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குங்க. ஸோ கூடவே இந்த பரோட்டா பண்ணும்போது இந்த பரோட்டாவை வந்து நீங்கள் வெறுமனே பரிமாறினாலும் சரி, இந்த குருமாவோட பரிமாறினாலும் சரி, அதோட கூட கொஞ்சம் தயிர், ஊறுகாய் இது கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து காய்கறிகளோ இல்லை மற்றது எதுவும் இல்லை அப்படின்னா, அந்த புதினா பரோட்டா புதினாவை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லை வாங்கிட்டாவது வந்துட்டோம்னாலும் இதை ஒன்றை வச்சு நீங்கள் சமாளிச்சிடலாம். அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த பரோட்டாவும் குருமாவும் இருக்க போகுது. ஸோ முதல்ல பரோட்டாக்கு தேவையான என்னென்ன பார்த்துடலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புதினா பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கழுவி பொடியாக நறுக்கிய புதினா 1 கைப்பிடி அளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த புதினா பரோட்டாக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து நான் இன்றைக்கி வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் சேர்க்குறேன், நான் வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ ஒரு பெரிய பவுலில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துடலாம். அதில் லேசாக ஒரு சின்ன பள்ளம் எடுத்துகிட்டு அந்த 1 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா, அதில் பாதி அளவு நெய்யை முதல்ல அதில் ஊற்றிடலாம். 1 கப்புக்கு அந்த அளவு போதும். ஒரு 1.5 டீஸ்பூன், ஏன்னா 1 டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டீஸ்பூன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பாதி அளவு ஊற்றுனீங்கன்னா போதும். அதோட கூட சீரகம் கொஞ்சமாக, எண்ணெய் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் புதினா இதில் சேர்க்க போகிறது கிடையாது. புதினா வந்து நம்ம மேலே திரட்டும் போது மேலே வச்சு தான் புதினாவை வச்சு திரட்டிப்போம். பிரியப்படுறவங்க இதில் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. பட் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை. அவ்வளோதான். இதில் தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எப்பவும் பிசைவோம் இல்லையா சப்பாத்திக்கு, அந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். இந்த எண்ணெய் போடுறது, நெய் போடுறது ரெண்டுமே அந்த சாஃப்ட்னஸ்க்காக. இந்த எண்ணெய் வேண்டாம், நாங்கள் நெய்யே போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் தாராளமாக வெறும் நெய் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இதை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து, ரொம்ப நேரம் அப்படி பிசையணும்னு இல்லை, ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய், ஏன்னா அது காயாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் லேசாக கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இப்படி பரட்டி வச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். ஏன்னா இது காயக்கூடாது. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் மேலே. அது பாட்டுக்கு ஊறட்டும். ஏன்னா பரோட்டாக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும். அதே மாதிரி நம்ம பரோட்டா போடும்போது நீங்கள் சுடும்போது எண்ணெயும் நெய்யும் கலந்து சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் நெய்யாக இருந்ததுன்னா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் இறுகுனா மாதிரி ஆகிடும். வெறும் எண்ணெயாக இருந்தாலும் சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளேவர் இருக்காது. அதனால் ரெண்டும் கலந்து நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டோம். இனி அடுத்து குருமாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டோன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 2 தோல் நீக்கி துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், பச்சை பட்டாணி 1/2 கப், வெங்காயம் 2 தோல் உரித்து பொடியாக நறுக்கி கொள்ளவும், தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும், அரைத்து கொள்ள தேங்காய் துருவல் 1/2 கப், சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 8, கொத்தமல்லி புதினா தழைகள் சிறிதளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, தாளிப்பதற்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி தேவையான அளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் பண்ணலான்னு தான் அது எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலைங்கிறதுனால ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன்.
இப்போ இதில் வந்து எண்ணெய். யூஸ்வலாக குருமா இந்த காரக்குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இல்லையா, அந்த வகையில் இதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் இதுக்கு வேணும். அந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன். நெய் வந்து ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நெய் போதும் ஒரு வாசனைக்கு. இந்த நெய் கூட நீங்கள் பிரியப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் எண்ணெயிலே பண்ணலாம். நெய் போடும்போது ஒரு கூடுதலான நமக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கிது. இப்போ இந்த எண்ணெய் நெய் கலவை கொஞ்சம் காயணும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு விசில் அல்லது ஒரு 2 விசில் போதும். ஆனால் ஒரு விசில் சில நேரங்களில் வந்து உருளைக்கிழங்கு நல்லா டக்குன்னு வெந்துடும். அதனால் அது உங்கள் குக்கரையும் அடுப்பையும் பொறுத்து 1 விசிலாக 2 விசிலாக தீர்மானம் பண்ணிங்க. ரொம்ப குழையிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு விசிலோடு நிறுத்துகிற மாதிரி நிறுத்திக்கங்க. அது நீங்கள் செக் பண்ணி தான் பார்த்துக்கணும். இப்போ இதில் வந்து எண்ணெயில் பட்டை, இந்த கல்பாசி போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் அது போட்டிருக்கேன். ஏலக்காய், லவங்கம், அதோட கூட அன்னாசிப்பூ இது போட்டுட்டு பொடியாக நறுக்குன வெங்காயம். இது வந்து நார்மல் சைஸ் வெங்காயம், ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது கிடையாது. இப்போ நல்லா பெரிய பெரிய வெங்காயமாக வருது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு, அதோட கூட பச்சை மிளகா. நான் ஒரு நீட்டு பச்சை மிளகாய் எடுத்து இதில் போட்டிருக்கேன். அது நீங்கள் வந்து சின்னதாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கங்க. மிளகாத்தூள் நம்ம வந்து ரொம்ப காரம் இல்லாத மிளகாத்தூள், அதனால் நான் 2 டீஸ்பூன் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து அந்த காரத்தை மட்டும் எப்போவுமே எல்லா டிஷ்ஷுமே நமக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். அதே அளவு வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா அப்படியே கலர் மாதிரி வதங்கணும்னு இல்லை, ஆனால் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் வதங்கணும். இந்த பச்சை மிளகாயும் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, வெறும் மிளகாத்தூளோடு போகாமல் இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர், இந்த புதினா கொத்தமல்லி இதில் போடுவோம். அப்போ போடும்போது அந்த பச்சை மிளகாயும் சேரும்போது ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். அதனால தான் அது ஒரே ஒரு பச்சை மிளகாயோட, அந்த பெரிய பச்சை மிளகாங்கிறதுனால அது ஒன்னோட போதும்னு நிறுத்தியிருக்கேன். இப்போ இது ஓரளவு வதங்கி இருக்குது பாருங்கள் வெங்காயம். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு, அந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதில் சேர்த்துடலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கும் போதே அந்த மஞ்சள் தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது கொஞ்சம் வதங்குது இல்லையா. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து தக்காளி, அதோடு இந்த புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதோடு சேர்த்துருவோம். இதை கொஞ்சம் குறைச்சி வச்சு நல்லா வதக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது இந்த மஞ்சள் தூளை பற்றி ஒரு சின்ன விஷயம். நீங்கள் மஞ்சள், விரலி மஞ்சள் வாங்கி தான் நம்ம வந்து வீட்டுக்கு அரைச்சிப்போம். அதை அரைக்கிறது வந்து நிறைய பேர் இந்த தூளாகவே வாங்கிக்கிறீங்க. அந்த தூள் வாங்காமல் அதே சமயம் இந்த விரலி மஞ்சளை வாங்கினோம் அப்படின்னா அதையும் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அது நல்ல மஞ்சள் நிறம் கொடுக்கறதுக்காக அது ஒரு மேலே கெமிக்கலெல்லாம் போட்டு கலர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிடணும். அதுவும் இந்த குறிப்பாக அந்த வெயில் நாளில் அதை நல்லா வாங்கி கழுவிடுங்க. கழுவுனிங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் ஓடுறது. நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலரே மாறி போயிருக்கும். அதை நல்ல வெயிலில் ஒரு 2-3 நாள் சருக காய போட்டிருங்க. நல்லா எடுத்து உடச்சா படக்குன்னு உடையணும், அந்த மாதிரி காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோன்னா வருஷம் முழுக்க நமக்கு ஆகும். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பத்துக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வாங்கி அரைச்சா போதும், வருஷம் முழுக்க நமக்கு வரும், தாராளமாக போதும். ஏன்னா அந்த கெமிக்கல்லாம் சேரும்போது கேன்சர் உண்டாகுது அது இதுங்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நமக்கு சுத்தமாக இருக்கும். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதோட உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய துண்டுகளாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். அதோடு எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், இதுக்கு நான் மல்லித்தூள்லாம் போடலைங்க, எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், இந்த 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையே நம்ம பார்த்து போட்டுக்கலாம், தாராளமாக போதும். இது ரொம்ப காரம் இல்லாத தூள், அதனால் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்.
காரம் இருக்க தூள் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. அதோட கூட நான் தீயை குறைச்சி வச்சு தான் வதக்குறேன். இதில் தேவையான உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது மிதமான தீயில் வச்சு வதக்கினீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் உருளைக்கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி வெந்துடும். இந்த வதங்கிறதுலேயே இந்த பச்சை வாசனையும் போயிடும், இதுவும் வதங்கிடும். இது ஆகட்டும். இப்போ இதை மிதமான தீயில் வதக்கிட்டுருக்கோம் இல்லையா, இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம அரைக்கணும் இல்லையா, அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 1/2 கப் தேங்காய் சொன்னோம் இல்லையா, அந்த 1/2 கப் தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. அதோட கொஞ்சம் சோம்பு, முந்திரி பருப்பு. இந்த முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கசகசா விற்கிற விலைக்கு இன்றைக்கி முந்திரி பருப்பை வாங்கி நல்லா உபயோகப்படுத்திக்கலாம், ஹெல்தி கூட. இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். இந்த பக்கம் பட்டாணி, இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி. நான் வந்து பட்டாணி சீசனில் வாங்கி நல்லா உரித்து அலசிட்டு கொதிக்கிற தண்ணியில் தளத்தளத்தன்னு தண்ணி கொதிக்கும்போது அதை அள்ளி போட்டோம் அப்படின்னா உள்ளே போய் அமிழ்ந்து மேலே எழும்பி வரும் பட்டாணி. அப்போ எல்லாத்தையும் அரிச்சு எடுத்து ஒரு துணியில் நல்லா ஆற போட்டுட்டு ஃப்ரீசரில் தூக்கி டப்பாவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த பட்டாணி தான் இது. இது வந்து நம்ம வேக வைக்கணும் தனியாக அப்படிங்கிறது கிடையாது, இதிலே போட்டுக்கலாம். இது குக்கரில் பண்ணுறதுனால கிடையாது. நீங்கள் சாதாரணமாக வதக்கும் போது கூட ஒரு கை அள்ளி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ அரைச்ச விழுதியும் இதோடு சேர்த்துட்றேன். இதுக்கு தேவையான தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றணும். இதில் சரியாக இருக்கும். அப்போ தான் அடி பிடிக்காமல் அவங்களுக்கு வேகும். குருமாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டோம். அதே சமயம் உப்பும் பத்தலைன்னு கொஞ்சம் உப்பும் போட்டு கலந்தாச்சு. இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ குக்கரை மூடிடுவோம். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் போடுவோம். அப்படி தான் போடணும் எப்போவுமே. ஏன்னா ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட அந்த ஸ்டீமில் வெளியில் தள்ளிடும். அதுக்கப்புறம் நமக்கு சேஃபாக வெயிட்டை போட்டுக்கலாம். அந்த மாதிரி வந்தோன்னு வெயிட்டை போட்டுட்டு நான் ஒரு விசில் விட போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரெஷரை எடுக்கக்கூடாது. ப்ரெஷர் நல்லா அமிழ்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ஓப்பன் பண்ணால் கரெக்டாக வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ அது வெந்ததுக்கு அப்புறமா எப்படின்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுட்டேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ரெஷர் அந்த வெயிட் எடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம். கரெக்டாக வெந்து நல்லா இதுவாக இருக்கும் பாருங்கள். அந்த திக்னஸும் பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதை தாண்டி தண்ணியாக வேணும்னா கொதிக்கிற தண்ணியை தான் இதில் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. ஒன்ஸ் வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பச்சை தண்ணியை ஊற்றி அந்த டேஸ்ட்டை மாற்றிடக்கூடாது. அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த தளதளப்பு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, போதும். இப்போ இதில் லாஸ்ட்டாக நான் வந்து யூஸ்வலாக குருமாவுக்கு கருவேப்பிலை பெரும்பாலும் போட மாட்டாங்க. பட் கருவேப்பிலை போட்டு பாருங்கள், அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு குக்கரை திரும்ப மூடி வச்சிடுறேன். நம்ம பரோட்டா போடுற வரைக்கும் அது இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ குருமா முடிச்சிட்டோம். இப்போ அந்த பிசைஞ்சு வச்ச மாவை எப்படி பரோட்டா திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாவை இது மேக்ஸிமம் அதாவது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக போட்டோன்னா ஒரு 3லேருந்து 4 தான் வரும் நமக்கு. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து இது எடுத்திருக்கோம். நான் 1 கப்பு தான் மாவு போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன். மாவை தொட்டுக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் மெல்லிசாக திரட்டிக்கணும். இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே. மைதா மாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி திரட்டுற போது வேகமாக திரட்ட வரும். இப்போ இதை வந்து நல்லா மெல்லிசாக திரட்டிடணும். ஓரளவு கொஞ்சம் நல்லா மெல்லிசாக திரட்டிட்டிங்கன்னா பரோட்டா உங்களுக்கு மடித்து போடும்போது நல்லா இதுவாக வரும், லேயர்ஸ் நிறைய கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன்.
இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பங்கு நெய்யினா 3/4 பங்கு எண்ணெய், அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் லேசாக தடவிக்குவோம். இதோடு மேலே கொஞ்சம் மாவு அப்படி தூவிப்போம். தூவிட்டு நம்ம விசிறி மடிப்பு, புடவை மடிப்பிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மடிப்பை எடுத்து அது மேலே போட்டுக்கணும். இந்த மடிப்பை எடுத்து அது மேலே போட்டுக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடித்து லாஸ்ட்டு மடிப்பை இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை வந்து நல்லா சுற்றிடணும். சுற்றிட்டு லேசாக அப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இப்போ இது மேலே அந்த புதினாவை வச்சு நம்ம எவ்வளோ புதினா ஒட்டுதோ அது போதும், தாராளமாக போதும். புதினாவை அலசி ஓரளவு கொஞ்சம் பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ லேசாக மாவு தொட்டுக்கிட்டு திரும்ப இதை திரட்டிடும். இப்போ இதை திரட்டும் போது கொஞ்சம் கனமாக திரட்டிக்கணும், மெல்லிசாக திரட்டிடக்கூடாது, கொஞ்சம் கனமாக திரட்டிக்கணும். இந்த இப்போ ஒட்டியிருக்கு பாருங்கள் புதினா, இது போதும் தாராளமாக. இதில் உங்களுக்கு இதுவாக இருந்ததுன்னா இந்த இருக்குது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டும் திரட்டிக்கலாம். ஆனால் அந்த நம்ம ஒட்டினோம் பாருங்கள், அதில் ஒட்டுற அளவு வந்து இதில் நிற்காது, கல்லில் போடும்போது கொஞ்சம் விழுகும். ஸோ அந்த உருட்டிட்டு நம்ம இந்த அளவுக்கு திரட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது எதனால் இப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம இப்போ கல்லில் போடுறோம் இல்லையா, 2 பக்கமும் அந்த புதினா வந்து நேரடியாக கல்லில் படும். அந்த படும்போது அந்த புதினா வெந்து அந்த ஃப்ளேவரை நல்லா வெளிக்கொண்டு வரும். அதனால தான் இந்த மாதிரி திரட்ட சொல்கிறோம். மாவோடு பிசைஞ்சிங்கன்னா மாவோடு சரியாக போயிடும் அது. இப்போ அவ்வளோதான். இந்த கணம் இருக்கணும் பரோட்டா, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கணம் வேணும். மற்றதையும் திரட்டிட்டோம்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஒன்றே ஒன்று என்னென்னா, இதில் நம்ம திரட்டி வச்சுட்டு நிறைய திரட்டி வச்சுட்டு போடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு 4ஓ 5ஓ திரட்டிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா அந்த புதினாவில் உள்ள லேசாக பேப்பரில் போட்டால் கூட ஒரு ஈரத்தன்மை இருக்கும்ல, அது ஏதாவது இறங்குனுச்சுன்னா ஒட்டிக்க போகுது ஒன்றோட ஒன்று. அதனால் நம்ம இதை வந்து ஒரு 4-5 திரட்டிட்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ திரட்டிட்டோம். ஒரு பக்கம் கல்லும் காய போட்டுட்டேன் நான். இதை சுட்டு எடுத்துடலாம். இது மேலும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா மேலேயும் கொஞ்சம் தூவிட்டு அழுத்தி விடலாம். பட் நிறைய போட என்னாகும், அந்த கல்லில் விழுந்துடும். இன்னொன்று புதினா ரொம்ப ஜாஸ்தி இருந்தாலும் சிறு கசப்பு தட்டும். அதனால் அந்த அளவோடு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் நெய் கலவை ஊற்ற போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம சப்பாத்தி சுட்டு எடுக்கிற மாதிரி டக்குன்னு பண்ண முடியாது. இதில் இந்த மேலே லேயர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அடுக்குகள் இருக்குது இல்லையா, அதனால் ஒன்றுக்குள்ள ஒன்று வேகணுங்கிறதுனால இதுக்கான நேரத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதே மாதிரிலாம் யோசிக்கலாம், என்ன பரோட்டாவுக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களேன்னு. ஆனால் இந்த பரோட்டாலாம் எண்ணெய் ஜாஸ்தி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்குன்னு சில நேரங்களில் சில டிஷ்ஷஸ்க்கு நம்ம ஊற்றி தான் ஆகணும். ஹோட்டலில் போனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க செஞ்சு கொடுக்குறது பிரமாதம், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும். முந்திரி, எண்ணெய், நெய் எல்லாம் டால்டாலேருந்து எல்லாம் ஊற்றிடுவாங்க, அதாவது வனஸ்பதியிலேருந்து எல்லாம் ஊற்றிடுவாங்க. ஆனாலும் நமக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணிப்போம். பட் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஓரளவு கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அதோட பக்குவத்துலேயே சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தீயை குறைச்சிக்கிறேன். இப்போ இதில் லேசாக மேலே எண்ணெய், அந்த நெய் எண்ணெய் கலவை. வெறும் எண்ணெய் ஊற்றினாலும் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்காது, வெறும் நெய்யும் நல்லா இருக்காது, கலந்தது நல்லாயிருக்கும். அந்த லேயர்ஸ் வந்து இது மாதிரி வெந்து வரணும் பாருங்கள். இது வந்து புதினா மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுலேயே வந்து சின்ன வெந்தயக்கீரையோ பெருசோ, பெரிய வெந்தயக்கீரை இருந்தால் அலசி நறுக்கிக்கணும். அதே மாதிரி சின்னதாக இருந்தால் நம்ம அப்படியே அலசி வச்சுக்கலாம். அதையும் இந்த மாதிரி மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டு பண்ணிக்கலாம். வெறும் பரோட்டா வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் பரோட்டாவே இதே மாதிரி நீங்கள் திரட்டி போடலாம், நல்லாயிருக்கும். லேசாக அழுத்தி விடுங்க. கலர் கொஞ்சம் நல்லா இதுவாகி வரணும்.
அவ்வளோதான், இது போதும். இப்போ இது அப்படியே எடுத்துடலாம். 2 பக்கம் நல்லா வெந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ் அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இது எடுத்துடுறேன். இது அழகாக புதினா வச்சு டெக்கரேட் பண்ண பிளேட்லேயே வச்சுட்டேன். இப்போ பரோட்டா செஞ்சு எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா, அதையும் எடுத்து டிஸ்பிளேவோடு வச்சிட்டோன்னா ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சாப்பிட வேண்டியது தான். இப்போ இந்த குருமாவும் டிஸ்பிளேயில் எடுத்துடலாம். நல்லா கொதிக்க இருக்குது பாருங்கள். இந்த கருவேப்பிலை போட்டோன்னா அது ஃப்ளேவரும் இன்னும் பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலி அது காஷ்மீர் சில்லி இருந்ததுன்னா அந்த மிளகாத்தூள் இருந்து போட்டிங்கன்னா கலரும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இதுவே ஆக்சுவலாக குருமாவுக்கு ஆப்டான கலர். இப்போ இந்த புதினா பரோட்டாவும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா 2மே செஞ்சு காமிச்சிருக்கோம். நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நிச்சயமாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.